டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி வழக்கறிஞர் திருச்சி திலீப் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். மனித விடியல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் இறந்த குடும்பத்தினர்களுக்கு அரசு வேலை வழங்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது நியாயமா? மற்ற அரசு வேலைக்கு தயாராகிறவங்களுக்கு இது ஒரு பின்னடைவா இருக்குமே. 41 போஸ்டிங் போகுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சாதாரணமாக துரதிருஷ்டமாக ஒரு நபர் உயிரிழக்கும் போது அவர்களுக்கோ அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை தருவதற்கான வாய்ப்புகளும் சட்டங்களும் இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இந்த அரசு வேலை என்பது கடந்த திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி கொடுத்திருக்கிறார்கள். இந்த 41 பேர் கோர மரணம் கரூரில் நடைபெற்ற சம்பவம் என்பது அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சதி என்பது எல்லோருக்கும் நன்கு தெரிந்த உண்மை. 41 பேரை திட்டமிட்டு எங்கள் வெற்றி தலைவருக்கு வருகிறார் என்று சொன்னால் லட்சக்கணக்கில் குவிகின்ற இளைஞர்கள் சக்தி கொண்ட ஒரு தலைவருக்கு ஒரு சிறிய இடத்தை கொடுத்து மக்களை அங்கே ஆட்டு மந்தைகளை போல அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து அங்கே ஒரு கொடூர மரணத்தை கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியும் அங்கே அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியும் திட்டம் தீட்டினார்கள் என்பதுதான் எங்கள் கழகத்தின் சார்பில் நாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. அப்படி கொடூர மரணம் அடைந்த அந்த 41 குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக தனக்கு காயம் தந்த கரூருக்கு ஈரம் எண்ணம் கொண்ட விஜய் அண்ணா அவர்கள் நாளை செல்கிறார். கரூர் மாவட்ட அரசு நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்து 41 நபர்களும் இறந்தவர்களுக்கு அஞ்சலியை செலுத்திவிட்டு அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பதற்காகவும் நேரில் செல்கிறார். இதில் எந்த விதமான சட்டத்தை மீறிய செயல்பாடும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. சார், என்னோட அடுத்த கேள்வி, திருமாவளவன் தவேகா கூட்டணியிலிருந்து விலகிற மாதிரி பேசுறாரு. நாங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் தொடர்றோம் பேசுறாரு. ஸோ என்ன சார் நடக்குது கூட்டணிக்குள்ள? இல்ல, அவர் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே போகிறோம் என்று சொல்லவில்லை. திமுகவோடு நட்பு பாராட்டுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே கூட்டணியில் இருந்த அவருக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்கப்பட்டது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கே நாங்கள் அவருக்கு ராஜ மரியாதையை கொடுக்கின்றோம். எங்கள் வெற்றி தலைவர் கட்சி ஆரம்பித்து முதலில் ஒரு கட்சியை கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைத்தோம் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தை கட்சி. எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் மனதுக்கு கவர்ந்த தலைவர்களில் அண்ணன் தொல் திருமாவளவனும் ஒருவர். அவருடைய கட்சியின் கொள்கையாக அவர் பிரகடனப்படுத்திய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதனை எங்கள் வெற்றி தலைவர் எங்களுடைய கொள்கை விளக்கமாக அறிவித்தார். கூட்டணியிலே அவர் திமுக உடன் கூட்டணி அங்கம் வகித்து தேர்தலை சந்தித்தது என்றாலும் வெறும் 2 இடங்களை பெற்றவருக்கு நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்திருக்கிறோம். இது அம்பேத்கரின் கனவு. அம்பேத்கரின் கனவை நினைவாக்கியவர், சமூக நீதியின் கனவை நினைவாக்கியவர், 8 பட்டியலிடத்தவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்ப்பவர் எங்கள் வெற்றி தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் இப்படி பேசியிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து எங்களோடு தான், எங்கள் வெற்றி தலைவரோடு தான் அவர் பயணம் இருக்கும் என்பதிலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. சரி சார், தவேகா மேல வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு சோஃபா மாடல் ஆட்சி பண்றாங்க, குதிரை பேர ஆட்சி பண்றாங்கன்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். விமர்சனம் என்பது அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சோபா மாடல் என்று எங்கள் ஆட்சியை பற்றி விமர்சிக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை. இன்றைய சூழ்நிலையில் ஒரு பணத்தை கொடுப்பதற்காக நாங்கள் சோபாவில் வைத்து கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எப்படி வேணாலும் பணத்தை கொடுக்கலாம், ஆனால் சோபாவில் வைத்து கொண்டு கொடுப்போம் என்று எங்கள் மீது தொடர்ந்து அவதூறு கருத்தை திட்டமிட்டு திமுகவும் பிற கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எங்கள் வெற்றி தலைவருக்கு களங்கம் ஏற்பிக்க முயற்சி செய்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர அதுல வேற எந்த விஷயம் இல்ல. சோபா என்பது எங்கள் வெற்றி தலைவர் செல்லும் போது ஊடகங்கள் அத்தனை பேரும் இருக்கும் போது அந்த சோபா உள்ள போகுது. சோபாவில் கொண்டு போய் நாங்கள் பணம் கொடுத்து எதிர்கட்சியின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பர்ச்சேஸ் செய்ய வேண்டிய அவசியம் எங்கள் வெற்றி தலைவருக்கு இல்லை. ஏனென்றால் ஓட்டுக்கு 5000 கொடுத்த திமுகவும் 2000 கொடுத்த அதிமுகவையும் மக்கள் நிராகரித்து ஒரு பைசா செலவில்லாமல் எங்கள் வெற்றி தலைவர் அறிவித்த எளிய பின்னணி கொண்டவர்களை, சாமானியர்களை சட்டமன்றத்திலே அமர வைத்து இன்றைக்கு அமைச்சராக அழகு பார்க்கிறார். எங்களுக்கு இந்த தேர்தலில் சாதி, மதம், பணம் எல்லாத்தையும் துறந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இந்த சோபா மாடல் என்பதனை முற்றிலும் தவிர்க்கிறேன். இது வெற்று
அரசியல் விமர்சனம். சரி சார், தாவேக்கா ஆட்சி வந்ததுல இருந்து அரசு அலுவலகத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நிறைய அரசு அலுவலகத்துல லஞ்சம் வாங்குறதுலாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, லஞ்சம் வாங்குறது இல்ல, அதை மக்களே சொல்றாங்க. இந்த தாவேக்கா ஆட்சி இருக்கிற வரைக்கும் எந்த அரசு அலுவலகம் லஞ்சம் வாங்காம இருப்பாங்களா? இதற்கு நான் முந்தைய வினாக்களிலே பதில் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் ₹1 கூட மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்காமல் 1,72,00,000 வாக்குகளை வெற்றி தலைவருக்காக தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதில் தான் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்திருக்கிறது. தனக்கு வாக்களித்த மக்களுக்கு அவர் அறிவித்தது போல காங்கிரஸ் கட்சி கூட அறிவிக்கும், நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று. காமராஜர் ஆட்சி என்பது என்ன? வெளிப்படை தன்மை உள்ள, ஊழலற்ற, லஞ்சமற்ற, லாவணியமற்ற ஒரு அரசாங்கம். அதைத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற எங்கள் வெற்றி தலைவர் தலைமையிலான அமைச்சர்களும் பின்பற்றுகிறார்கள். இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையிலே 200 கோடி ரூபாய்க்கு மேலே பள்ளிகளை புதுப்பிப்பதற்காக, தொடர் ஆணையை நீடிப்பதற்காக நாங்கள் லஞ்சமாக கொடுத்தோம். இந்த ஆட்சியில் ₹1 கூட பணம் வாங்காமல் எங்களுக்கு பள்ளிக்கான ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் என்று தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறிவிக்கிறார். ஃபேன்சி நம்பர் வாங்க போனா அங்கு லட்சக்கணக்கில் ஊழலும் முறைகேடும் லஞ்சமும் லாவணியமும் நிறைந்திருந்தது. ஆர்டிஓ அலுவலகங்களில் இன்றைக்கு லஞ்சம் லாவணியம் குறைந்திருக்கிறது. பத்திரப்பதிவு துறையிலே லஞ்சமும் லாவணியமும் குறைந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் இந்த ஆட்சியின் நேர்மையான செயல்பாட்டினால் நாங்கள் லஞ்சமற்ற, லாவணியமற்ற, அனைத்து அதிகாரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர் விஷயங்களிலும் நாங்கள் எங்கள் ஆட்சியிலே கமிஷன் வாங்காமல் செயல்படுகின்றோம். ஏற்கனவே திமுகவும் அதிமுக ஆட்சியிலும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்ற சித்தாந்தத்தையே அவர்கள் தினந்தோறும் பின்பற்றி ஒவ்வொரு நாளும் 100 கோடி 200 கோடி என்று கமிஷன் வாங்கியதை வேலையாக வைத்தார்கள். வெற்றி தலைவரின் ஆட்சியில் ஊழலற்ற ஆட்சியையும் ஊழலற்ற அமைச்சரவையும் அமைத்திருக்கிறார் என்பதை மக்கள் பாராட்டுகிறார்கள். எங்கள் மீது எதிர்க்கட்சிகள் கூட்டு வைக்கிற குற்றச்சாட்டு குறித்து எங்கள் கவலை இல்லை. எங்கள் ஆட்சியை, முதலமைச்சரை மக்கள் பாராட்டுகிறார்கள். சரி சார், இப்ப மற்ற கட்சிகள்ல இருந்து நிறைய பேர் தவேக்கால சேர்றாங்க, குறிப்பா அதிமுகல இருந்து சேர்றாங்க. இது மாதிரி மற்ற கட்சிகள்ல இருந்து வர பெரியாட்கள்லாம் சேர்த்தா தவேக்கால தவேக்கா கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு இழக்கப்படுது அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஊடகங்கள் தான் இதை பெரிதுபடுத்துகிறது. ஒவ்வொரு கட்சி ஆட்சிக்கு வரும்போதும் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுவது என்பது அரசியலில் அவ்வப்பொழுது நடக்கின்ற யதார்த்தமான ஒரு நிகழ்வு. இப்பொழுது பெரும்பான்மையான அதிமுகவினர் எங்களை நோக்கி வெற்றி தலைவரின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்திற்கு பயணம் செய்ய வருகிறார்கள். அதற்கு காரணம், இன்றைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீது அவர்கள், அந்த கட்சியின் தொண்டர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எப்படி எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மக்களின் ஏகோதித்த ஆதரவை பெற்றவராக திரைத்துறையிலிருந்து வந்தாலும் எம்ஜிஆரை விட அதிகமான வாக்குகளை பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். புரட்சி தலைவி அம்மாவை போன்ற தைரியத்தையும் நேர்மையும் கொண்டிருப்பதால் அந்த அதிமுக தொண்டர்கள் ஈர்ப்பின் காரணமாக, நம்பிக்கையின் காரணமாக எங்கள் வெற்றி தலைவரை தலைமை ஏற்று கழகத்தில் இணைகிறார்கள். அவர்களுக்கான நல்வாய்ப்புகளையும் நிச்சயமாக எங்கள் தலைமை வழங்கும். இதனால் நீங்கள் நினைப்பது போல ஏற்கனவே இருக்கின்ற ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்களுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த கட்சி சாதாரண எளியவர்களின் கட்சி, ஏழைகளின் கட்சி, பாமரர்களின் கட்சி. அதுதான் உண்மை. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 99% பேர் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள். சட்டமன்ற உறுப்பினராக 108 பேரிலே 100க்கும் மேற்பட்டவர்கள் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள் தான். அதை எந்த சூழ்நிலையிலும் தளபதியும் பொதுச் செயலாளரும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். சரி சார், இது வரைக்கும் சிஎம் இருந்தவங்க எல்லாமே பிரஸ் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் இன்னும் பிரஸ் மீட்டே கொடுக்கல. என்ன சார் காரணம் அதுக்கு? எங்கள் தலைவர் எங்களை போன்று பேசுவதற்காக எங்கள் கழகத்தில் செய்தி தொடர்பாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள் என்று பல்வேறு பேரை பணியிலே நியமித்திருக்கிறார்கள். எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு என்று எங்கள் கட்சியின் கொள்கை வாரிசுகள் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுவோம் பதில். எங்கள் தலைவரின் ஒரே பணி மக்கள் பணி. இப்படியெல்லாம் நேரத்தை அவர் வீணாக்குவதற்காக விரும்பவில்லை. டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு பணிக்கு செல்வது போல தான் முதலமைச்சர் என்கின்ற மமதை இல்லாமல் ஒரு பணி இது. மக்கள் நம்மை நேசித்து இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையாகவும் உளப்பூர்வமாகவும் உழைக்க வேண்டும் என்பதை, உழைப்பு 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 என்பதை அவர் சித்தாந்தமாக வைத்து செயல்படுகிறார். ஆகையால் பத்திரிகையாளர் சந்திக்க கூடாது என்று சந்திப்பார். சரி சரி, இப்ப நடுநிலையான மக்கள் நிறைய பேர் எங்களுக்கு திமுக அதிமுக கொள்கை தெரியும், தாவேக்காவோட கொள்கை என்ன அப்படின்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சோ தாவேக்காவோட கொள்கை என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா? எங்கள் வெற்றி தலைவர் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் என்ற உலகளாவிய தத்துவத்தை அரசியல் கட்சியின் அடிப்படை கொள்கையாக அறிவித்து உண்மையான மதச்சார்பற்ற சமூக நீதி கோட்பாடு
என்பதை கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையாக அறிவித்து கட்சியை துவங்கினார். இன்றைக்கு திமுக மேடைகளிலே பேசுகின்ற கொள்கைக்கும் அவர்கள் செயல்பாட்டுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கிறதா? ஏதாவது உண்மை இருக்கிறதா? அவர்கள் கொள்கையை அவர்கள் கடைபிடிக்கிறார்களா? நீங்கள் கொள்கை என்பது வேறு, மக்களுக்கு நல்லது செய்வதுதான் எங்கள் வெற்றி தலைவரின் முதன்மை நோக்கம். அதுதான் எங்கள் கட்சியின் தாரக மந்திரம். எங்களின் கொள்கை மக்கள் சேவை. சரி சார், இத்தனை நாள் ஆட்சி அமைச்சர் திமுகவும் சரி அதிமுகவும் சரி முதலமைச்சர் வந்து படிப்படியாக தான் வந்திருக்காங்க, எம்எல்ஏ மந்திரி அதுக்கப்புறம் மினிஸ்டரு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து டைரக்டா முதலமைச்சராக இருக்காரு. ஸோ அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க? இந்த நிகழ்வு எப்படி சார் நடந்தது? எல்லோரும் உலகமே வியந்து கேட்கின்ற கேள்வி, எப்படி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை நோக்கி வந்தது, எப்படி வெற்றி தலைவர் முதலமைச்சரானார் என்கின்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும், ஏன் 8 கோடி தமிழர்களினுடைய இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் விஜய் அண்ணா. இன்றைக்கு 1,72,00,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு வாக்களிக்காதவர்களும் ஐயோ விஜய் அண்ணாவுக்கு வாக்களிக்காமல் போய்விட்டோமோ என்கின்ற எண்ணத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த தேர்தல் எல்லாம் வந்தால் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கே வேலை கிடையாது. 234 தொகுதியிலும் நாங்கள் தான் வெல்வோம். 40 பாராளுமன்ற தொகுதியும் நாங்கள் தான் கைப்பற்றுவோம். 25 மாநகராட்சிகளையும் 148 நகராட்சிகளையும் 526 பேரூராட்சிகளையும் நாங்கள் தான் கைப்பற்றுவோம். 12,000 பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துகளையும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தான் கைப்பற்றுவார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1,05,000 மேற்பட்ட கவுன்சிலர் பதவிகளையும் நாங்கள் தான் வெல்வோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். நீங்கள் கேட்கிறீர்கள், எப்படி இப்படி ஒரு வெற்றி சாத்தியம் என்று கேட்கிறீர்கள். தளபதியும் இந்த விஜய் ரசிகர் மன்றமும் விஜய் நற்பணி இயக்கமும் தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக தமிழக மக்களுக்கு சேவை செய்தே பழகியவர்கள். ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளங்கை சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். ஏழ்மை பின்னணியை கொண்டவர்கள் தளபதியின் ரசிகராக இருந்தாலும் முட்டை, பால், ரொட்டி திட்டம், குடிசை வீடுகளுக்கு விலையில்லாத வீடு கட்டி கொடுத்தவர்கள் எங்கள் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள். நோட்டு புத்தகங்களை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிறந்த நாளிலும் லட்சக்கணக்கானவர் ரத்த தானத்தை செய்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து 20 ஆண்டு காலம் சேவை செய்து பழக்கப்படுத்தி இன்றைக்கு மக்களினுடைய இதயங்களில் வாழக்கூடியவர்களாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. நடிகர் விஜய் என்பவர் சாதாரண நடிகர் அல்ல, மக்களின் தலைவர். அவர் ஆளுமை என்பதை இந்த தேர்தல் முடிவு காட்டியிருக்கிறது. சரி சரி, இப்போ வந்து தவக்க ஆட்சி அமைஞ்சதுல இருந்து ஒரு மின்தடை வந்து ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. ஸோ அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? மின்தடை என்பது கடந்த மாதங்களிலே ஒரு சில இடங்களில் ஏற்பட்டது, உண்மைதான். இந்த மாதத்தில் அந்த பிரச்சனை இல்லை. காரணம், மே மாதங்களில் எல்லோரும் அதிகமான மின்சார தேவை இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. அதனாலதான் நீங்க மின்தடை ஏற்பட்டிருக்குமே தவிர இந்த மாதத்தில் மின்தடை என்பது அறவே கிடையாது. அதையும் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்த 10 நாளில் கெட்ட பேரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆங்காங்கே பீஸ் கேரியரை பிடுங்கினார்கள். இதைத்தான் எங்கள் அமைச்சரும் அறிவித்தார். ஓகே சார், இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து கடந்த ஆட்சியில் வந்து பாலியல் சிந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டினாரு. ஸோ இந்த ஆட்சியில் எப்படி சார் இருக்கு? இந்த ஆட்சி நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோமே சார் நிறையா. கடந்த ஆட்சி காலங்களில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள், பாலியல் சீண்டல்கள் நடந்தது. இந்த ஆட்சியிலும் அது சில இடங்களில் தொடர்கிறது, ஆனால் குறைந்திருக்கிறது. நீங்கள் அதை மறுக்க கூடாது. இதற்கெல்லாம் காரணம், இங்கே திராவிட கட்சிகள் 57 ஆண்டுகளில் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 57 ஆண்டு காலத்தில் இவர்கள் செய்யாத சாதனையை 57 நாட்கள் நிறைவடையாத எங்களை பார்த்தவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இந்த 60 நாளில் நீங்கள் புள்ளி விவரங்களை கணக்கெடுத்து பார்த்தாலும் இத்தகைய சம்பவங்கள் குறைந்திருக்கிறது. இருந்தாலும் பாலியல் தொந்தரவுக்கு பெண்கள் ஆளாக கூடாது, மாணவிகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக கூடாது என்பதற்காக அதிரடியாக சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தான தலைவர் எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டம் துவங்கிய நாளிலிருந்து இந்த மாதத்தில் மிகப்பெரிய பாலியல் சீண்டல் சம்பவங்கள் தமிழகத்தில் குறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி அத்தகைய பாலியல் சீண்டல் சம்பவங்கள் நடைபெறுவது குறையும். சரி சார், இப்போ வந்து எதிர்கட்சியை வந்து குற்றம் சாட்டுறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் பிபி போடுறதுல வந்து முறைகேடு நடந்திருக்கு, 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கிட்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே பணத்தை வைத்து அரசியல் செய்யாத ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்.
எல்லோரும் எளிய பின்னணி கொண்டவர்கள் தான் இங்கே பதவிக்கு வந்திருக்கிறார்கள். அரசு வழங்கிய வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடந்திருக்கிறதா என்று நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள். இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் யார் என்று சொன்னால், எங்கள் கட்சிக்காக வழக்கறிஞர் அணியிலே இருந்து பணியாற்றியவர்களுக்கு பெரும்பாலானோருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு இந்த பதவி கிடைக்கவில்லை என்பதால் ஆதங்கத்தின் வெளிப்பாடாக இதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இங்கே பணத்தை வைத்துக்கொண்டு எந்த பதவியும் பெற முடியாது. அதுதான் தமிழக வெற்றிக் கழகம். இங்கே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அதிகாரத்திலே வழக்கறிஞர் அணி என்பது ஒரு அணிதான். எனவே எந்தவித பணத்தையும் பெற்றுக்கொண்டு இங்கே யாரும் பொறுப்பை அளிக்க முடியாது என்கின்ற நிதர்சன உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி சார், இப்போ வந்து எதிர்கட்சி எல்லாம் வந்து தாவேக்காமால குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் ஆட்சியா இருக்கு, ரியல் ஆட்சியா இல்லை. மந்திரியிலேருந்து எல்லா நிர்வாகிகள் எல்லாமே வந்து அரசு அலுவலகத்தில் அரசு மருத்துவமனையெல்லாம் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கூட ஒரு சர்ச்சை வந்துச்சு, ரீல்ஸ் சர்ச்சை. அதே மாதிரி நிர்மல்குமார் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ என்ன சார் நடக்குது? தாவேக்கா ஆட்சியில் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த நவீன யுகத்தில் எல்லோரும் செல்போனை பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு 8ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கிற பள்ளி மாணவர்கள், கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் அக்கவுண்ட் இருக்கிறது. இளைஞர்களாக எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பதால் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஆதிக்கத்தை தமிழக வெற்றிக் கழகம் செலுத்தியது. இதையெல்லாம் 80 வயதை கடந்தவர்கள், 70 வயதை கடந்தவர்கள் திமுக காரர்களுக்கும் அதிமுக காரர்களுக்கும் தெரியாது என்பதால், அவர்கள் செய்ய முடியாது என்பதால் காழ்ப்புணர்ச்சியில் இப்படி ஒரு அவதூறை பரப்புகிறார்கள். இவ்வளவுதான் விஷயம். சின்ன புள்ள 5வது படிக்கிறவங்க கூட அக்கௌண்ட் வச்சிருக்கான். அப்ப எங்கள் வெற்றி கழகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருப்பதால் எல்லோரிடத்திலும் சமூக வலைதளங்களில் கணக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகையாலே இத்தகைய விமர்சனங்கள் எங்கள் மீது வருகிறது. இதை நாங்கள் கடந்து செல்கிறோம். சரி சார், இப்போ வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சு 50 நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த 50 நாள் ஆட்சி எப்படி சார் இருக்கு? 57 ஆண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சியில் கமிஷன், கரப்ஷன் என்கின்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டே அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். இந்த 50 நாளில் நேர்மை, உண்மை, தூய்மை என்ற புதிய சித்தாந்தங்கள் ஆட்சியிலே புகுந்திருக்கிறது. 57 ஆண்டு காலமாக சுரண்டியவர்கள், 57 ஆண்டு காலமாக மக்களை போதைக்கு அடிமையாக்கியவர்கள், இலவசத்துக்கு அடிமையாக்கியவர்கள் என்ற ஆட்சி மாறி இங்கே லஞ்சத்தை ஒழித்து ஒரு உண்மையான, நேர்மையான, லஞ்ச லாவணியம் அற்ற வெளிப்படை நிர்வாகம் உள்ள ஆட்சி இந்த 50 நாளில் அமைந்திருக்கிறது என்பதை எங்களால் மாறுதட்டி சொல்ல முடியும். 50 நாளில் மாற்றத்திற்கான துவக்கம். இன்னும் 50 ஆண்டுகள் முதலமைச்சராக விஜய் அண்ணாவைத்தான் வருவார் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதில் அளிச்சு ரொம்ப நன்றி சார். நன்றி.